வசந்தம் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இந்த சிறுவர்களுடைய உலகம் வந்து ரொம்பவே ஒரு அழகான ஒரு உலகம், ரொம்பவே ஒரு வித்தியாசமான உலகம். அந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் போயிட்டு பார்க்குறது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த உலகத்துக்குள்ளே அவங்களுடைய உலகத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ஊசி விழுந்தாலுமே வந்து அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தும். அந்த வகையில் சிறுவர்களுடைய உலகத்தை மையமாக கொண்டு அண்மையிலே ஒரு குறுந்திரைப்படம் வந்து வெளியாகி இருந்தது. அதுதான் தொட்டி மீன்கள் அப்படிங்கிற ஒரு குறுந்திரைப்படம். இன்றைய தினம் தொட்டி மீன்கள் குறுந்திரைப்படத்தை பற்றி நாங்கள் பேச போகிறோம். அதே மாதிரி தொட்டி மீன்கள் குறுந்திரைப்படத்தினுடைய இயக்குனர், அதே போல வானொலி ஊடகவியலாளர் திரு மணிவாணன் அவர்களை பற்றி தான் நாங்கள் இன்றைய தினம் பேச போகிறோம். இன்றைய தினம் அவர் எங்களோட சேர்ந்து உங்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறாரு. ஸோ அந்த வகையில் அவரை நிகழ்ச்சியில் முதலாவதாக வந்து நாங்கள் வெல்கம் பண்ண போகிறோம். வணக்கம் மணிவாணன் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் தானோ. ஓகே, தொட்டி மீன்கள் ஒரு வித்தியாசமான ஒரு குறுந்திரைப்படம். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸை மையமாக வைத்து முக்கியமாக வந்து காதல் குறுந்திரைப்படங்கள் இப்படியெல்லாம் வந்துட்டு இருக்கிற தருவாயில் வந்து தொட்டி மீன்கள் சிறுவர்களை மட்டுமே வந்து மையமாக வைத்த ஒரு குறுந்திரைப்படம். தொட்டி மீன்கள் குறுந்திரைப்படத்தை பற்றி சொல்லுங்கள். ஓகே தனு, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சிறுவர் உலகம்ன்றது மிகவும் அழகான ஒரு உலகம். அந்த உலகத்தில் வந்து ஒரு சின்ன குண்டூசி விழுந்தாலும் அது மிகப்பெரிய அதிர்வளவை ஏற்படுத்தும். அப்போது இப்போ நான் இங்கே என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால், இந்த படத்தில் அந்த உலகத்தில் ஒரு ஊசி விழுந்தால் அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சொல்லணும்னு யோசிச்சிருக்கிறேன். அதான் இந்த குறும்படம். இந்த குறும்படம் எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால், இந்த லாக்டவுன் காலப்பகுதியில் பிள்ளைகள் ஒருத்தரோட ஒருத்தர் விளையாட இல்லாது, ஸ்கூல் வாழ்க்கை வந்து அவங்களுக்கு இருக்கல, எல்லாருமே வீட்டோடு அடைப்பட்டுட்டாங்க. மிக முக்கியமாக இந்த நகர்ப்பகுதிகளில் வசிக்கின்ற பிள்ளைகளுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை யாரோட விளையாடுறது. அவங்களுடைய உலகம் வந்து விளையாட்டு தான் அவங்களுடைய உலகம். அந்த அழகான உலகம்ன்றது அந்த விளையாட்டு. அப்போ அந்த விளையாட முடியாத ஒரு பிள்ளைக்கு அந்த விளையாட முடியாத வலி எவ்வளோ பெரிய வலியாக இருக்கும் அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் செய்த குறும்படம் தான் இந்த குறும்படம். இந்த படத்தை ஏன் செய்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒவ்வொரு இயக்குனருக்கும் கதை சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஒன்று அவர் பார்த்த கதையாக இருக்கலாம், இல்லை நேரம் அவரை பாதித்த கதையாக இருக்கலாம், இல்லாட்டி அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கலாம், இல்லை அதை தாண்டி சில நேரம் அப்படியெல்லாம் இல்லாமல் வாசித்து அவருக்குள்ள வந்து ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம். அப்போ இந்த படம் எப்படின்னா, எங்களோட வீட்டில் வந்து ஒரு மருமகள் இருக்கிறா. அப்போ அவள் அந்த காலப்பகுதியில் வந்து விளையாடுறதுக்கு எடுத்துக்கொள்கிற அந்த முயற்சிகள், அந்த ஸ்ட்ரகிளை வந்து நான் பார்த்தேன். அப்போ எனக்கு கவலையாக இருக்கும், என்னென்னா விளையாட முடியாமல் இந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுது. இப்போ நாங்களாம் இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு அவங்களுடைய உலகத்துக்குள்ளே போக முடியாதுன்னு சொன்னால் அவங்க வயசுக்கு போக முடியாது. அவங்க விரும்புறது என்னன்னா அதே வயசு பிள்ளையோட விளையாடணும். அந்த உணர்வுகளை வந்து எங்களால் கொடுக்க முடியாது. அப்போ அந்த தேவைக்காக அந்த தேடல் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இதை யாருக்காவது சொல்லணும் அப்படின்னு நினச்சி எடுத்த குறும்படம் தான் தொட்டி மீன்கள்னு சொல்லிட்டு குறும்படம். அதாவது வந்து லாக்டவுன் காலப்பகுதியில் முக்கியமாக வந்து இந்த நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் யாரோட விளையாடுறதுக்கு யாருமே இல்லாத ஒரு தருவாயில் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் விளையாடுவாங்க. அதுலேயும் வந்து அவங்களுக்கு எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கோபம் வரும்போது அந்த கோபத்தை வந்து வெளிக்காட்டக்கூடிய ஒரு குறுந்திரைப்படமாக தான் இந்த தொட்டி மீன்கள் குறுந்திரைப்படம் அமைந்திருந்தது. ரொம்பவே ஒரு அருமையான ஒரு குறுந்திரைப்படமாக இருந்தது. ரொம்பவே பெருமையாக இருக்குது, இலங்கை மண்ணில் வந்து இப்படியான ஒரு குறுந்திரைப்படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மணிவாணன் அண்ணா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. முக்கியமாக வந்து இந்த குறுந்திரைப்படத்துக்காக வந்து நீங்கள் குழந்தைகளை வந்து நிறைய குழந்தைகளை வந்து அவதானிச்சிருப்பீங்க. உங்களுடைய மருமகள் மாத்திரம் இல்லை, நிறைய குழந்தைகளை வந்து அவதானிச்சிருப்பீங்க. இது மட்டும்தான் வந்து நீங்கள் கண்டறிஞ்ச ஒரு பிரச்சனையா, குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை? பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கை வைக்கிற கதைகள் எல்லாத்துலேயுமே எங்கேயோ இருந்து ஒரு சிறுவர் பாத்திரம் வந்து சேர்ந்துடும். அது நான் விரும்பியோ விரும்பாமலோ அந்த கேரக்டர் ஒன்று எப்படியோ ஒரு சிறுவர் கதாபாத்திரம் ஒன்று கட்டாயம் இந்த கதைகளுக்குள்ளே வந்துடும். அநேகமான கதைகளுக்குள்ளே ஒரு சிறுவர் கதாபாத்திரம் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும். அதுக்கு பிறகு தான் நானே அனலைஸ் பண்ணிக்கிட்டேன். என்னென்னு சொன்னால், நான் வந்து சிறுவர் படத்துக்குரிய ஒரு ஆள், சரியா, ஒரு இயக்குனராக இருக்கிறேன். அப்போ அந்த சிறுவர்களை பற்றி பேசுகிறதுல வந்து எனக்கு கூடுதலான ஒரு ஆர்வம் வந்து வந்துச்சு. முக்கியமாக வந்து ஆரம்பத்திலிருந்தே சிறுவர்களோடு விளையாடுறது, பேசுறது, அவங்களுக்கு கதை சொல்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ அவங்களுடைய வேர்ல்டுக்குள்ளே போகும்போது, இப்போ நான் வானொலியில் இருக்கும் போதும் சிறுவர் நிகழ்ச்சிகள் நான் நிறைய செய்திருக்கிறேன். நான் வந்து இந்த சிறுவர்களுக்கு கதை சொல்கிற அந்த கதை மாமாவை வளர்ந்து நடித்து அப்படி கதைகள்லாம் சொல்லுவோம். அப்போ அவங்க இந்த லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுற விதம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களோட இருந்து நாங்களும் பேசி விளையாடி வரும்போது அந்த உலகம் ரொம்ப அழகான உலகம். அப்போ அதில் நான் பார்க்குற விஷயங்கள் என்னென்னா, அவங்களுடைய உலகத்தில் இருக்கிறது எங்களுடைய பார்வைக்கு சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும்.
ஆனால் அவங்களுடைய உலகத்தில் அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் என்னென்னு சொன்னால், ஒரு சின்ன பிள்ளை விளையாடுறதுக்கு ஸ்பேஸ் கேட்குது, அப்படி இல்லாட்டி ஒரு பலூன் கேட்குது. பலூனை வாங்கி கொடுக்காம விடுறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் தான். ஏன்னா பலூன் அது ஜஸ்ட் ஒரு பலூன் எங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு அந்த பலூன்ன்றது ஒரு மிகப்பெரிய உலகம், ரைட்? அந்த பலூன்ன்றது மிகப்பெரிய தேவை அவங்களுடைய வாழ்க்கையில். அப்போ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிட்டு வரும்போது சிறுவர்களை பற்றி உளவியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ இந்த கதையிலையும் வந்து இந்த லாக்டவுன் காலப்பகுதியில் நான் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, சிறுவர்களுக்கான லாக்டவுன் வந்து இன்னும் முடியலை. அந்த லாக்டவுன் இன்னும் தொடர்கிறது. எப்படின்னா, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெரிய வீடுகள், அதாவது இப்போ நாங்கள் வந்து கூடுதலாக ஃப்ளாட்ஸில் வாழ்கின்ற மனிதர்கள், கொழும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸில் வாழ்கிறோம். அதே மாதிரி நமக்குன்னு சொல்லி சில ஸ்டேட்டஸ் எல்லாம் உருவாக்கிக்கிட்டதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளுக்கான லாக்டவுன் வந்துடுது. இன்னொரு நபரோடு அவங்களால போக முடியாது, இன்னொரு நபரோட பேச முடியாது, இன்னொரு குழந்தையோட விளையாட முடியாது. அப்படின்னா அந்த லாக்டவுன் வந்து ஸ்டில் அப்படியே தான் இருக்குது, எந்த மாற்றங்களும் வராமல் அந்த லாக்டவுன் வந்து அப்படியே தொடர்கிறது. அப்போ நான் இப்போ பேசுகிற விஷயம் என்னென்னா, இது வந்து இந்த மாடி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள், அதாவது நாங்கள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மதில் வருது, அங்கேயும் இங்கேயும் அந்த பிள்ளைகளை பிரிக்கிற ஒரு மதில். அந்த மதில் இன்றைக்கும் எல்லா வீடுகள்லையும் இருக்குது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு காரணங்களுக்காக சிறுவர்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு விளையாடக்கூடிய அந்த சூழல் வந்து முழுமையாக தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சிறுவர்கள் வாழ்க்கையில் வந்து இன்னும் அந்த லாக்டவுன் வந்து தொடர்கிறது. எங்கெல்லாம் வந்து நாகரீகம் அதிகரித்து கொண்டு வருகிறதோ, எங்கெல்லாம் பில்டிங்ஸ் கூடுகிறதோ, அந்த இடத்துல எல்லாம் இந்த லாக்டவுன் வந்து தொடர்வதாகத்தான் நான் உணர்கிறேன். சிறுவர் வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது நகர்ப்புறங்களை பொறுத்தவரையில். ஓகே, இப்போ ஒரு விஷயம் எனக்கு இப்போ தோணுன ஒரு விஷயம், இப்போ நகர்ப்புறங்களில் வந்து இப்படியான பிரச்சனைகள் இருக்கும்போது இன்னும் நாங்கள் வந்து கொஞ்சம் இலங்கையில் உள்பகுதிக்குள்ளே போகும்போது கிராமங்களில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு உளவியல் ரீதியான என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன், நான் அதை பேசுகிற அளவுக்கு நான் எக்ஸ்பர்ட் கிடையாது அவங்களுடைய உளவியல் சார்ந்த விஷயங்கள். ஆனால் இந்த கதைக்குள்ளே வந்து நான் பார்த்த உளவியல் என்னன்னா, அந்த விளையாட்டு உலகத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் இதில் பேசியிருக்கிறேன். நகர்ப்புறத்தை விட்டு நாங்கள் வெளியில் போகும்போது நகர்ப்புற சிறுவர்களை விட வெளியில் இருக்கிற பிள்ளைகள் வந்து சந்தோஷமான ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா நாங்களும் கிராமத்திலேருந்து நகருக்கு வந்தவர்கள். அப்போ எங்களுடைய கிராமத்து வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நாங்கள் எப்படி அந்த ஊர்களில் இருந்தோம், எங்களுக்கு எவ்வளோ சுதந்திரம் இருந்துச்சு விளையாடுறதுக்கு, அங்கே மலைகளில் ஏறுறதும் அந்த நீர்வீழ்ச்சியில் குதிக்கிறதும் சொல்லி எங்களுக்கு விளையாடுறதுக்கான அந்த சூழல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ ஈவினிங் ஸ்கூல் விட்டால் எங்களை யாரும் தேட மாட்டாங்க, நாங்கள் 5 மணிக்கு, ஏன்னா அப்போ மொபைல் இருக்குல்ல தானே, அப்போ யாருமே எங்களை தேட மாட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் வரைக்கும் விளையாடுறதுக்கான சூழல் இருந்துச்சு. அப்போ நகரோடு ஒப்பிடும்போது கிராமம் நல்லா தான் இருக்குது. சரி, வாழ்க்கையும் நல்லா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த சிறுவருடைய வாழ்க்கை வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் அவங்க கிடைக்கக்கூடிய வசதிகள், இப்போ நாங்கள் பார்க்குறோம் இல்லையா, கல்வியாக இருக்கட்டும், மற்ற கீழ்கட்டமைப்பு வசதிகளாக இருக்கட்டும், அப்படி பார்க்கும்போது எஸ் அவங்களுக்கு வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் இது மாதிரியான பிரச்சனைகள் அவளுக்கு குறைவாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் அதை பற்றி பேசினா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. அதே போல் இலங்கை தமிழ் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுநீள திரைப்படமாக இருக்கட்டும், ஒரு குறுந்திரைப்படமாக இருக்கட்டும், திரைப்படங்கள் எடுக்கும் போதே நிறைய தடைகள் வரும். அதுலேயும் வந்து முக்கியமாக வந்து நீங்கள் ஒரு சிறுவர் உலகத்தை பற்றி சிறுவர்களை வைத்து ஒரு திரைப்படம் எடுத்திருக்கீங்க. ஸோ இதில் இருந்து நீங்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகள், முக்கியமாக வந்து இந்த சைல்டு ஆர்டிஸ்ட் இவங்களெல்லாம் எப்படி நடிக்க வச்சுங்க, அதை பற்றி சொல்லுங்கள். முதல்ல சைல்டு ஆர்டிஸ்ட்னு சொன்னால் இப்போ இலங்கையில் நினைக்கிறேன், பொதுவாகவே உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே இது பொதுவாக இருக்கும். சைல்டு ஆர்டிஸ்ட் என்பது வந்து நாங்கள் சிறுவர்களை தான் எடுத்து ட்ரெயின் பண்ணி தான் அப்புறம் ஆர்டிஸ்ட்டாக நாங்கள் பயன்படுத்துகிறோம் இலங்கையில். முக்கியமாக தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் தமிழ் இண்டஸ்ட்ரியே இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரி வந்து இல்லை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருது. அப்போ அதில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சில சிறுவர்களை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து பயன்படுத்துகிறோம். அப்படி இல்லாட்டி இந்த பிள்ளை நல்லா இருக்கே, நடிக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்ததுக்கு பிறகு அவங்கள கொண்டு வந்து தான் பயன்படுத்துகிறோம். அப்போ அவங்களுக்கு பேசிக்லேருந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். கேமராவுக்கு முன்னால் நிற்கிறதுலேருந்து மற்றது, முதலாவது சின்ன பிள்ளைகள் இல்லையா, அப்போ பெரிய ஒரு குரூவோடு அவங்க நிற்கும் போது அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அப்போ அந்த பயத்தெல்லாம் தணிக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் செய்து, இப்போ சாதாரணமாக சில நேரம் ஒரு படத்தை எடுக்கிறது வந்து இப்போ பெரியவங்களோட எடுக்கிறதா இருந்தால் எங்களுக்கு ஷூட்டிங் அன்னைக்கு வாங்க, முதல்ல வந்து ஒரு சாதாரணமான ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு ஷூட்டிங் அன்னைக்கு ஷார்ட்ஸை சொல்லி கொடுத்து நம்ம எடுக்கலாம். ஆனால் சிறுவர்கள் அப்படி செய்ய முடியாது. அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு வந்து எல்லா நபர்களோடையும் பழக வச்சு, அப்போ இந்த படம் வந்து 2 நாளில் ஷூட் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த லொக்கேஷனில் வந்து நாங்கள் 2 நாள் எக்ஸ்ட்ராவாக வந்து ரிஹர்சல் செய்தோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த இடம் பழகணும், அந்த வர்ற மனிதர்கள் பழகணும். அதுக்காகவே எங்களுடைய டீமில் இருக்கிற அவ்வளோ பேரையும் கொண்டாந்து வச்சுருந்தோம். அப்போ அந்த சின்ன பிள்ளைகள் வந்து எப்படின்னா
அண்ணா மாமா அப்படி அப்படி எல்லாரோடையும் பேசி பழகி ஒரு உறவு முறைகளில் வந்து பழகினதுக்கு பிறகு கொஞ்சம் அவங்களுக்கு அந்த நடிக்கிறது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ஓரளவுக்கு செய்யக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் நிறைய சவால்கள் இருந்தது. இப்போ சில நேரம் சின்ன பிள்ளைகள் வந்து இப்போ ரீடேக் ஒன்று நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் சில நேரம் அவங்க சரியாக செய்திருப்பாங்க, எங்களுக்கு வேறு இஷ்யூஸ் இருக்கும் ரீடேக் கேட்குறதுக்கு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நம்ம சரியாக தானே செய்திருக்கோம், நீங்கள் ரீடேக் கேட்குறீங்க அப்படிலாம் கேள்விகள்லாம் வரும். ஏன்னா அந்த சிறுவர்களுக்கு அதை விளங்கப்படுத்தி செய்கிறதுன்றது வந்து பெரியவர்களோட வேலை செய்கிறத விட அதிகமான டைம் வந்து சின்ன பிள்ளைகளோடு எடுக்கும். அதை நாங்களும் சில நேரம் அந்த உளவியல் பற்றி நாங்கள் பேச போயிட்டு எங்களுக்கே உளவியல் தாக்கம் வந்துடும் அந்த படங்களை செய்யும்போது. ஆனால் சிறுவர் உலகத்துக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து அவங்கள ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். பெரிய ஒரு பொறுமை தேவைப்படுது. நான் நிறைய முன்னால் வந்து சில குறும்படங்கள் செய்துட்டு வந்தனால இந்த சிறுவர் குறும்படத்தை செய்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேயாக இருந்துச்சு. அப்படி இல்லாட்டி அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். சில நேரம் எங்களுக்கு வேண்டியது எடுக்க முடியாமல் கூட போகலாம். சரி, முக்கியமாக வந்து தொட்டி மீன்கள் குறுந்திரைப்படத்தில் 4 கேரக்டர்ஸ் தான். அதுலேயும் வந்து முக்கியமாக வந்து அந்த சிறுமியாக நடித்திருந்தாங்க ஆரண்யான்னு நினைக்கிறேன், ஆரண்யா. ஸோ இந்த கதாபாத்திரங்கள் நடிகர் நடிகைகள் பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இதில் வந்து 4 பேர் வந்து பிரதானமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிறாங்க. ரைட், ஒன்று நவயுகா வந்து அம்மா பாத்திரத்தை நடிச்சிருக்காங்க, கேதீஷ்ன்றவர் வந்து அப்பாவாக நடிச்சிருக்கிறாரு. அது இல்லாமல் ஆரண்யா வந்து மெயின் கேரக்டர் வந்து செய்திருக்கிறது வந்து ஆரண்யா, இந்த சிறுமி பாத்திரம் வந்து ஆரண்யா. மற்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ஷயன்னு சொல்லி ஒரு தம்பி நடிச்சிருக்கிறாரு. இப்போ இவங்க 4 பேர் தான் பிரதானமான கதாபாத்திரங்கள். கதாபாத்திர தெரிவுகள் வந்து நம்ம சோஷியல் மீடியா மூலமாக தெரிவு செய்தோம். சிலரை வந்து நேரடியாக எங்களுக்கு தெரிஞ்சு சில நபர்கள் மூலமாக கண்டாக்ட் பண்ணி அப்படி தெரிவு செய்து எடுத்து செய்தது தான். ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தாங்க எல்லாருமே. சில வளமையாக ஷூட்டிங்கில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், வளமையை போல் வர்ற சிக்கல்கள் இருந்தது. அதையும் தாண்டி நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்த ஒரு படம் இந்த குறும்படம். நிச்சயமாக அதை பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் பின்னாடி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆனால் திரைப்படத்தினுடைய தாக்கம் வந்து பல பேருக்கு இப்போ இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இதில் என்னென்னு சொன்னால் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண முடியாது, என்னென்னா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், கட்டாயம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இது வந்து படத்துக்கு பிறகு அவங்க பேசணும், மக்கள் இந்த படத்துக்கு பிறகு பேசணும், இந்த பிரச்சனைகளை பற்றி அவர்கள் உணரணும். அது சம்பந்தமாக பாடசாலைகள்லையும் சரி வீடுகள்லையும் சரி அது பற்றி ஒரு சிந்தனை அவங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த தொட்டி மீன்கள் குறும்படம். சரி, நிச்சயமாக. அதே மாதிரி பல பேர் மத்தியில் வந்து இந்த தொட்டி மீன்கள் திரைப்படம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலுமே வந்து இன்னொரு பக்கமாக தொட்டி மீன்கள் திரைப்படத்துக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்திருந்தது. சர்வதேச ரீதியாக இன்டர்நேஷ்னலி வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து குவிந்திருந்தது. முக்கியமாக வந்து 12வது அஜெண்டா 14 குறுந்திரைப்பட விழா, அந்த விருது வழங்கல் விழாவிலையும் வந்து முக்கியமான பல விருதுகள் வந்து சேர்ந்திருந்தது. ஸோ இதை தவிர வேற என்ன விருதுகள் வந்தது, அதை பற்றி நீங்களே சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, 12வது அஜெண்டா 14 திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படத்துக்கான விருது வந்து கடந்த வருடம் கிடைத்தது. அது நிறைய சிங்கள, தமிழ், ஆங்கில திரைப்படங்களுக்கு மத்தியில், குறும்படங்களுக்கு மத்தியில் வந்து இந்த படம் வந்து வெற்றி பெற்றது. அது தவிர வந்து உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் நடத்தப்பட்ட 4வது குறும்பட திரைப்பட விழாவில் வந்து இந்த குறும்படம் வந்து திரையிடப்பட்டது. நிறைய சர்வதேச நாடுகள்ல இருந்து ஆயிரக்கணக்கான படங்கள் வந்திருந்த இடத்துல இந்த குறும்படமும் வந்து திரையிடப்பட்டிருந்தது, உத்தியோகபூர்வமான தெரிவு. அது இல்லாமல் இந்தியாவில் கிட்டத்தட்ட 5 இடங்களில் வந்து இந்த குறும்படம் வந்து திரையிடப்பட்டது. 24வது மதுரை சர்வதேச ஆவண மற்றும் குறும்பட திரைப்பட விழாவில் வந்து திரையிடப்பட்டது. அதுக்கு பிறகு 11வது சென்னை குறும்பட ஆவண திரைப்பட விழாவில் வந்து திரையிடப்பட்டது. 13வது பூனே ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து திரையிடப்பட்டது. அதே மாதிரி இன்னும் நிறைய சின்ன நிறைய குறும்பட விழாக்கள்லையும் வந்து திரையிடப்பட்டு, அது இல்லாமல் இலங்கையிலையும் வந்து நிறைய இடங்களில் நடத்தப்பட்ட ஸ்க்ரீனிங் இதுலேயும் வந்து நிறைய இடங்களில் வந்து திரையிடப்பட்டது படம். வாழ்த்துக்கள் அதுக்கு முதலாவது எங்களுடைய வசந்தம் டிவி சார்பாக. அதே போல் இப்போது இலங்கை தமிழ் சினிமா துறையை பொறுத்த வரைக்குமே வந்து இப்போது நிறைய யங்ஸ்டர்ஸ், இளம் கலைஞர்கள் வந்து இயக்குநர்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், நடிகைகளாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இப்போ ஆர்வமாக வர்றாங்க. இந்திய சினிமா துறை மட்டுமில்லை, எங்களுடைய நாட்டிலையும் வந்து ஒரு தமிழ் சினிமா துறையை வந்து நாங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்து இப்போ நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஆனாலுமே வந்து இந்த குழந்தை கதாபாத்திரங்கள் அது வந்து தேடும்போது, ஒரு திரைப்படத்துக்கு தேடும்போதே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த இன்டர்வியூ பார்த்துட்ருக்கிற நிறைய பெற்றோர்கள் வந்து
எங்களுடைய குழந்தைகளை வந்து நாங்கள் நடிக்கிறதுக்கு அனுப்பணும்னு ஆசையாக இருக்குது. அவங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்குது, ஆனால் எப்படி அனுப்புறதுன்னு தெரியலை. எங்களுக்கு ஒரு பயமாகவும் இருக்குது. ஆனாலும் இந்திய சினிமா துறைக்குள்ளே அனுப்பினாதான் வந்து என்னுடைய குழந்தைக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணக்கருவோட ஒரு மைண்ட் செட்டோடு இருக்காங்க. அப்படியான பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அப்படியான பெற்றோருக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், குறும்படங்கள் இலங்கையில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு. தமிழாக இருக்கட்டும், சிங்களமாக இருக்கட்டும், குறும்படங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு. அதை நாங்கள் மறுக்கவே முடியாது. இப்போ இந்த குறும்படத்தில் நடித்த ஆரண்யாவுக்கு வந்து அஜெண்டா 14 திரைப்பட விழாவில் வந்து அவங்களுக்கும் விருது கிடைச்சிது. அதுக்கு பிறகு அவங்களுக்கு வாய்ப்புகளும் நிறைய வந்துச்சு. அப்போ அதனால் வாய்ப்புகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. சரி, அப்போ நான் அடுத்து வருகின்ற குறும்படங்கள்லேயும் திரைப்படங்கள்லேயும் வந்து சிறுவர் கதாபாத்திரங்களை தேடிக்கொண்டிருக்கிறேன். கதாபாத்திரங்கள் நிறைய எங்களுக்கு தேவைப்படுது. என்னென்னா இலங்கையை பொறுத்தவரையில் பயிற்றுவிக்கப்பட்ட நடிகர்கள்ன்றது கொஞ்சம் ரொம்ப லிமிட். அப்போ இருக்கிறவர்கள் எடுத்து தான் நாங்கள் பயிற்றுவித்து அவங்கள வந்து பயன்படுத்துகிறோம். அப்போ அடுத்தடுத்து நிறைய கதாபாத்திரங்களை வந்து தேடிக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய முழுநீள திரைப்படத்துக்கான வேலைகள் இப்போ நடந்துகிட்ருக்குது. அப்போ அதுக்கான எல்லா ஆயத்தங்களும் நடந்து முடிஞ்சுது. இப்போ தயாரிப்பாளர்களோடு நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். சில தயாரிப்பாளர்கள் முன் வந்திருக்கிறாங்க, சிலரோட இன்னும் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்குது. அப்போ முழுநீள திரைப்படத்துக்கான ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கு. அப்போ அதனால் முழுநீள திரைப்படத்துக்கான கலைஞர்கள் எங்களுக்கு தேவை. அப்போ அதனால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோன்ற ஒரு மெசேஜையும் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி சிறுவர் கதாபாத்திரங்களும் தேவைப்படுகிறது. கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே, நிச்சயமாக இயக்குனர் மணிவாணன் அவர்கள் சொன்னது போல் எங்களுடைய நிகழ்ச்சியிலேருந்தே வந்து உங்களுக்கான ஒரு அறிவிப்பாக நாங்கள் இதை கொடுக்க போகிறோம். ஏன்னா அவருடைய அடுத்த முழுநீள திரைப்படத்துக்கு நிறைய கதாபாத்திரங்கள் தேடிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் ஆர்வம் இருக்கும், நடிகர்களாகணும், நடிகைகளாகணும், ஏதோ ஒரு விஷயம் வந்து சினிமா துறையில் வந்து நாங்கள் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு களம் கிடைக்காம வந்து நிறைய பேர் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த நேர்காணலை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து எங்களுடைய தொலைக்காட்சி மற்றும் அதே மாதிரி அவருக்குமே வந்து பர்சனலாக வந்து நீங்கள் கால் பண்ணி கண்டெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி எங்களுடைய வசந்தம் டிவி யூடியூப் பக்கத்துலேயும் வந்து இந்த நேர்காணலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கு கீழே வந்து உங்களுடைய கமெண்ட்ஸின் ஊடாக இல்லைனா வந்து எங்களுடைய யூடியூப் பக்கத்தை வந்து தொடர்பு கொள்றதன் ஊடாக வந்து நீங்கள் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் இந்த படத்துக்குள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நாங்கள் இந்த டைமில் சொல்லிக்கிறோம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பர்சனலான கொஷின், நீங்கள் நிறைய இப்போது குறுந்திரைப்படங்கள் எல்லாமே இயக்கிட்டீங்க. பல பேர் மத்தியில் ஒரு இயக்குனராக வந்து உங்களை அடையாளப்படுத்திட்டீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு வானொலி ஊடகவியலாளராக இருந்திருக்கீங்க. ஸோ அந்த துறையிலேருந்து இந்த துறைக்கு எப்படி கன்வெர்ட் ஆனீங்க? எந்த ஒரு விஷயம் வந்து அதற்கு ஒரு தூண்டுதலாக அமைந்தது சினிமா துறைக்குள்ளே வர்றதுக்கு? வானொலி தான் எனக்கு சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கான வழிகாட்டி இருக்குது. என்னென்னா வானொலியில் இருக்கும்போது நான் 2 ரோல் செய்திருக்கிறேன். ஒன்று என்னன்னு சொன்னால் வானொலியில் முன் அறிவிப்பாளர்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ அர்ஜே இல்லையா, அப்போ அறிவிப்பாளர்களாக இருக்கும்போது எங்களுக்கு மக்களோட கதை சொல்கிறது தான் எங்களுடைய தொழில் வந்து கதை சொல்லுவது. அப்போ நிறைய கதைகள் எங்களுக்கு வரும். நான் வந்து ஒரு ரீஜனல் ஒரு ரேடியோவில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அதில் நிறைய கதைகள் வரும், மக்களுடைய பிரச்சனைகள் வரும், நல்ல விஷயங்கள் வரும். அப்போ அவங்களுக்கு கதை சொல்லுவது தானே எங்களோட வேலை, கதை சொல்லி கொண்டிருப்போம். அந்த நேரம் சொல்ல முடியாத சில கதைகள் எங்களுக்கு வந்து சேரும். ரைட், அதை வந்து நேரடியாக வானொலியில் சொல்ல முடியாது. என்ன காரணம்னு சொன்னால் சில கதைகளை சொல்வதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. இல்லையா, வானொலிகளில் வந்து ஒரு மறைமுகமான தணிக்கை இருக்குது, எங்களுக்கு தெரியும். எல்லா ஊடகங்கள்லையும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ரைட், அப்போ அந்த தணிக்கைக்குள்ளே எங்களுக்கு சொல்ல முடியாது. அப்போ இந்த சொல்ல முடியாத கதைகளை சொல்லணும் அப்படின்ற ஒரு உந்துதல் வந்து எனக்கு இருந்துச்சு. அப்போ இதை எப்படி சொல்கிறது? அப்போ இதை வந்து நாங்கள் ஃபிக்ஷனாக வந்து இதை சொல்லலாம். அதாவது எங்களுடைய கற்பனையாக இந்த கதையை வந்து நாங்கள் சொல்லலாம். நிஜக்கதைகளில் வந்து நாங்கள் கற்பனை கலந்து இந்த கதையை மக்களுக்கு எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி வந்த கதைகள் தான், அப்படி தான் நான் இந்த ட்ராக்குக்குள்ளே வரேன். நானும் வந்து ஒரு சினிமாக்காரன் ஆகணும் அப்படின்ற ஆசை வந்து இந்த கதைகளை சொல்லுவதற்கான ஒரு ஸ்பேஸ், ஒரு டூல், அப்படிலாட்டி எனக்கு ஒரு மீடியம் வந்து தேவைப்பட்டுச்சு. அப்படி தான் நான் இதுக்குள்ளே வந்து சேர்றேன். ஓகே, அதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் தான் இந்த சினிமா. ஆமாம், முதல்ல குறும்படங்களாக நாங்கள் செய்து பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ அந்த குறும்படங்கள், இப்போ அந்த ஆடியோ நாலேஜ் ஒன்று இருக்கும் இல்லையா, ரேடியோவில் வேலை செய்தனால இந்த ஆடியோ எப்படி இந்த வீடியோவோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்து ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு தான் சினிமா பற்றிய தேடல் ஆரம்பிக்குது. எவ்வளோ இன்னும் தேட இருக்கும், எவ்வளோ படிக்க இருக்குன்ற விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கு பிறகு தோணுச்சு எங்களுக்கு கதை சொல்லலாம், சொல்ல வேண்டிய கதைகள் நிறைய இருக்குது, நாங்களும் கதை சொல்லுவோம்னு சொல்லி களத்தில் இறங்கிட்டோம்.
ஓகே, அதே போல் இன்னும் ஒரு விஷயம், இப்போது இலங்கை தமிழ் சினிமா துறையை பொறுத்த வரைக்குமே வந்து நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இப்போ வர்றாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இயக்குனர் ஆகணும், ஷார்ட் ஃபிலிம்ஸ் அங்கங்கே ஒவ்வொருத்தருமே வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த பணத்தை போட்டு எப்படியாவது வந்து இந்த துறைக்குள்ளே சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு முந்தி அடித்து எப்படியோ வந்துட்டு இருக்காங்க. ஆனாலுமே வந்து இலங்கை தமிழ் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர்கள் பிரச்சனை வந்து இது வரைக்குமே இருந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், தயாரிப்பாளர் பிரச்சனை வந்து எங்களுக்கு மாத்திரம் இல்லை, இந்தியா மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கிற இடங்களே தயாரிப்பாளருடைய பிரச்சனை இருக்குது. இப்போ அது குறும்படங்களை செய்கின்றவர்கள் கட்டாயினி அவங்களுடைய நிதியிலையாவது செய்து பழகி பார்த்து பெரிய படங்களை நோக்கி வர வேண்டிய தேவை அவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது, எனக்கும் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் பார்க்கணும் என்னென்னா, ஏன் தயாரிப்பாளர்கள் வராமல் இருக்கிறாங்க அப்படின்னு. முதலாவது விஷயம், தயாரிப்பாளர்கள் தயாராக தான் இருக்கிறாங்க. அவங்க போடுற பணத்தை வந்து மீள பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன இருக்குது. இந்த படத்தில் முதலீடு செய்தால் இந்த படம் வின் பண்ணுமா இல்லையான்ற கேள்விக்கு நாங்கள் கொடுக்குற பதில் என்ன. இந்த பதில் தான் ஒரு தயாரிப்பாளர் வந்து உள்ளே கொண்டு வர விஷயமா இருக்கும். இப்போது தயாரிப்பாளர்னு சொல்கிறவரும் அந்த காசு சும்மா வச்சிருந்து அப்படியே கொண்டாந்து போட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு புண்ணியவான் கிடையாது. அவர் வந்து ஒரு வியாபாரியாக இருக்கலாம். அவர் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை வந்து இதில் வந்து முதலிடுறாரு. அப்போ அந்த காசை திரும்ப கொடுக்கறது வந்து, அல்லது அந்த அட்லீஸ்ட் போட்ட காசையாவது திரும்பி கொடுக்கறது வந்து ஒரு ஒரு இயக்குனருடைய பொறுப்புன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கதை சொல்லுவது எங்களுடைய கலை, எங்களுடைய ஆர்வம் அதெல்லாம் இருக்குது. அதையும் தாண்டி இப்போ ஒரு தயாரிப்பாளர் தோல்வி அடைகிறாருன்னு சொன்னால் இன்னொரு படம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இல்லாமல் போயிடுது. அப்போ தயாரிப்பாளர்களுக்கு வந்து இந்த கதை வெல்லும் அப்படின்றதுக்கான காரணத்தை நாங்கள் சரியாக சொல்லணும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து நாங்கள் சொல்லணும். இப்படித்தான் இந்த கதை வெல்ல போகிறது, நீங்கள் போட்ட பணத்தை இப்படித்தான் இதிலேருந்து எடுக்கலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி வந்து நாங்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குது. அப்போ நல்ல கதைகள், நீங்கள் நல்ல அழகாக நீங்கள் கதை சொல்லுவீங்களா இருந்தால் அந்த கதை வெல்லும். இப்போ நம்முடைய கதைகள் வந்து நாங்கள் எங்கே செய்யணும்னா, இந்த ஒரு ஒரு குறுகிய பரப்புக்குள்ளே வந்து நாங்கள் குறுக்கிக்கிறோம். எங்களுடைய நண்பர்கள் பார்த்தா போதும், எங்களுடைய நாட்டில் உள்ளவங்க பார்த்தா போதும் அப்படின்னு. எங்களுடைய மார்க்கெட் சின்னது. அப்போ நாங்கள் அதை புரிஞ்சுக்கணும். எங்களுடைய மார்க்கெட் சின்னது. எங்களுடைய மார்க்கெட்லேருந்து நாங்கள் வெளியில் போனால் தான் எங்களுடைய கதைகளுக்கான மார்க்கெட் வந்து பெருசாக இருக்கும். வர்த்தக ரீதியாக வந்து இது வெற்றி பெறும். இப்போது இந்தியாவை நோக்கியும் எங்களுடைய படங்களை கொண்டு போகலாம். ஏன்னா நாங்கள் சொல்கிறது எங்களுடைய கதை தானே. எங்களுடைய கதை வித்தியாசமான கதையாக இருக்கும், எங்களுடைய கதை புதியதாக இருக்கும். அப்போ இந்தியர்களும் எங்களுடைய கதைகளை வந்து பார்க்க தயாராக இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய நாடுகளில் வந்து புலம்பெயர்ந்த நாடுகளாக இருக்கட்டும், புலம்பெயர்ந்தவர்கள் வசிக்கின்ற நாடுகளாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கலாம், மலேசியாவாக இருக்கலாம், இல்லை யூரோப் கண்ட்ரிஸாக இருக்கலாம், இங்கே எல்லாருமே தமிழர்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த தேசங்களுக்கு போய் சேரக்கூடிய கதைகளை நாங்கள் செய்வோமாக இருந்தால், எல்லோருக்குமான கதைகளை வந்து நாங்கள் செய்யும்போது நிச்சயமாக அந்த கதைகள் அவங்களை சென்றடையும். அவங்களோட நாங்கள் பேசணும், அவங்களுடைய மனசோடு நாங்கள் பேசினா நிச்சயமாக அந்த கதைகள் வெல்லும். தயாரிப்பாளர்கள் வருவாங்க. எங்கள்கிட்ட நல்ல கதைகள் இருக்குது, அந்த கதைகளை நாங்கள் சரியாக சொல்கிறோன்னா நிச்சயமாக தயாரிப்பாளர்கள் வருவாங்க. ஓகே, சரி. ஒரு குறுந்திரை படத்துக்கு நல்ல இன்வெஸ்டர் இருக்காங்க, நல்ல கதை இருக்குது. ஆனாலுமே சில திரைப்படங்கள் வந்து தோல்வி அடையுது. சில காரணங்கள் இருக்கலாம், ஒழுங்காக இயக்க தெரியாத இயக்குநர்கள் இருக்கலாம், நடிகர் நடிகைகளை வந்து எப்படி தெரிவு செய்கிறதுன்னு தெரியாத பிரச்சனைகள் இருக்கும். ஒரு விருது வென்ற ஒரு இயக்குனராக வந்து வளர்ந்து வரக்கூடிய இயக்குனர்கள், நடிகர்கள், நடிகைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வெற்றி தோல்வின்றது நாங்கள் ஒவ்வொருத்தரும் அதை நாங்கள் எப்படி பார்க்குறோன்றது பொறுத்தது. சிலருக்கு ஒரு படம் வந்து செய்திருப்பார், அது அவர் தோல்வின்னு சொல்லி நினைக்கிறாருன்னா அது நான் நினைக்கல தோல்வி அப்படின்னு நினைப்பேன். நானும் நிறைய படங்கள் செய்துட்டு தானே இப்போ ஒரு விருது வாங்குகிறோம். அப்போ எங்களுடைய கடந்த காலங்களில் வந்து நிறைய படங்கள் வந்து தோற்றிருக்கும். ஆனால் நான் தொடர்ந்து இந்த கதையை சொல்லணும் மக்களுக்கு, அந்த ஆர்வம் வந்து தான் என்னை வந்து வளர்க்குது. அப்போ என்னுடைய வளர்ச்சி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த கதையை சொல்வதில் எனக்கு இருக்கிற ஆர்வம் என்னை வளர்க்கிறது. அப்போ நாங்கள் ஒரு படம் செய்துட்டு நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டோம்னு சொன்னால் அது தோல்வி தான். அதுக்கு பிறகு செய்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ தொடர்ச்சியாக நாங்கள் இதில் ட்ராவல் பண்ணுறோமா, அந்த கதை சொல்வதற்கான ஆர்வம் வந்து எங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கான்றதை பொறுத்து தான் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ குறும்படத்தில் எது வெற்றி எது தோல்வின்றது எனக்கு தெரியாது உண்மையிலே. இப்போ எனக்கு விருதுகள் கிடைச்சிருக்கு, அதை நான் ஒரு வெற்றியாக கருதுகிறேன். சிலர் வந்து நிறைய வியூஸ் வந்திருக்கும், அதை வந்து வெற்றியாக கருதுவார்கள். சிலர் அந்த படத்தில் தான் படிச்சிருப்பாங்க, என்ன செய்யக்கூடாதுன்றது இந்த படத்தில் படிச்சிருப்பாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி படிச்சிருப்பாங்க. அதுவே ஒரு பெரிய வெற்றி தானே. இன்னொரு படம் செய்கிறதுக்கு தேவையான நாலேஜ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்கே தான் கிடைக்கிது அவங்களுக்கு. அதை செய்யாமல் ஒரு ஃபீச்சர் ஃபில்முக்கு போக முடியுமான்றது சில நேரம் கேள்வி. சில நேரம் ஒரு கல்லூரியில், ஒரு திரைப்பட கல்லூரியில் அவர் படிச்சுட்டு வராரா இருந்தாலும் அது வந்து கதை வேறு. ஆனால் ஃபஸ்ட் டைம் அவர் அதை செய்ய ட்ரை பண்ணுறாருன்னா அந்த தோல்விகள் அவருக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது. அங்கேருந்து தான் அவர் கற்றுக்கொள்கிறார், அங்கேருந்து தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறார். அப்போ என்னையை பொறுத்தவரையில் நான் நினைக்கல
குறும்படங்கள் எடுத்து நிறைய பேர் பார்க்கல அப்படின்றது வந்து தோல்வியாக இருக்காது. ஏன் பார்க்கல அப்படின்ற கேள்விக்கு அவருக்கு ஒரு பதில் கிடைக்கும். அந்த பதில் அவர் சரியாக கண்டுபிடிச்சிட்டாருன்னா நினைக்கிறேன் அடுத்தடுத்த படங்கள் வெற்றிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா 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 எங்களுடைய நிகழ்ச்சியை வந்து பெற்றோர்கள் ஆசிரியர்கள் தவிர்த்து வந்து ஒரு திரைப்படம் இயக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஆலோசனை வந்து அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் ஒரு முழுநீள திரைப்படம் வந்து இலங்கை தமிழ் சினிமாவில் வந்து இயக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காக வந்து தயாரிப்பாளர்கள் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நல்ல நல்ல கதாபாத்திரங்களையும் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் ஞாபகப்படுத்திக்கிறோம். நிச்சயமாக வந்து மணிவாணன் அண்ணாவை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கனவை வந்து நனவாக்குறதுக்கு எனக்கு இதில் ஆர்வம் இருக்குது, என்னுடைய சினிமா கனவை வந்து நனவாக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக வந்து மணிவாணன் அண்ணாவை தொடர்பு கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இன்றைய தினம் வந்து நாங்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. தொட்டி மீன்கள் எல்லோருமே வசந்தம் டிவி ஊடாக வந்து தொட்டி மீன்கள் குடும்ப திரைப்படத்தை வந்து பார்த்துருப்பீங்க. எங்களுக்குள்ள ஏற்படுத்தின அந்த தாக்கம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்குள்ளேயும் வந்து ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக வந்து சர்வதேச சிறுவர் தினம் அன்னைக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். சிறுவர்களுக்கு வந்து இது மாத்திரம் பிரச்சனை கிடையாது, இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சிறுவர்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்களும் வந்து சிறுவர்களாக தான் மாறணும். ஆனால் அது நிறைய இடத்துல வந்து சாத்தியப்படுறதே கிடையாது. எப்போவுமே வந்து ஒரு தாயா தந்தையா அண்ட் அதே மாதிரி ஒரு சகோதரியாவோ இல்லாட்டி ஒரு ஆசிரியராகவோ ஓகே ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுனாலுமே வந்து பக்கத்து வீட்டு ஆண்டியாவோ அங்கிளாவோ தான் நாங்கள் பார்க்குறோமே ஒழிய அந்த குழந்தைக்கு பக்கத்தில் போயிட்டு என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது வந்து நாங்கள் யாருமே பார்க்குறதில்ல. ஆனால் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டறியணும் அப்படிங்கிறதுக்காக தொட்டி மீன்கள் அப்படிங்கிற ஒரு குறுந்திரைப்படத்தை கொடுத்துருக்கீங்க. அதுவும் வந்து இலங்கை தமிழ் சினிமாவுக்கு ஒரு விருது வென்ற குறுந்திரைப்படமாக வந்து குறுந்திரைப்படம் மாறி இருக்குது. எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொண்டதுக்கும் ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இது என்னுடைய டீம் வந்து தொட்டி மீன்கள் குறும்படத்துக்காக மட்டும் உழைத்த ஒரு டீம் கிடையாது. என்னோட நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக என்னுடைய ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற டீம் தான் இந்த படத்துலையும் இருந்திருக்காங்க, ஒரு சிலரை தவிர. அப்போ அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க இல்லாமல் வந்து இது வந்து சாத்தியப்படுகிற விஷயம் இல்லை. நான் எப்பயுமே எனக்கு ஒரு கில்ட்டி ஒன்று இருக்கும். அப்படின்னா தொட்டி மீன்கள் குறும்படம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பேசும்போது ஒரு இயக்குனராக எனக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஆனால் எனக்கு பின்னால் இருந்து ஒர்க் பண்ணவங்க யார் அப்படின்ற கேள்வி வந்து நாங்கள் நிறைய பேர் சொல்லாமலே போயிடுவோம். அப்போ நிறைய பேர் என்னுடைய டீம்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. படம் முடிஞ்ச நேரம் பார்த்துருப்பீங்க, எங்களுடைய பேர் எல்லாமே இன் டீட்டெயிலாக இருக்குது, பெரிய டீம். சரியா? அப்போ அந்த 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 எனக்கு என்னுடைய படத்துக்கு பின்னால் இருந்து உழைத்த என்னுடைய நண்பர்களுக்கு முதல்ல நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவங்களால தான் இது வந்து சாத்தியப்பட்டிருக்கிறது. அடுத்து என்னுடைய எதிர்கால கனவுகள், சினிமா கனவுகளுக்கு சாத்தியமாகிறதுக்கான ரீசனும் வந்து என்னுடைய இந்த நண்பர்களும் என்னுடைய டீமும் தான். அவங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் தொட்டி மீன்கள் குறும்படம் வந்து பர்சனல் ஸ்க்ரீனிங் நிறைய இடங்களில் செய்துட்டு வரோம். நாங்கள் பாடசாலைகளில், நிறுவனங்களில், உளவியல் சார்ந்து பேச வேண்டிய தேவைகள் இருக்கிற இடங்கள் எல்லாம் வந்து தொட்டி மீன்கள் குறும்படத்தை வந்து நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டு வரோம். சில நேரம் உங்களுடைய பாடசாலையிலையோ உங்களுடைய நிறுவனத்திலையோ அதை வந்து ஸ்க்ரீன் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குமாக இருந்தால், இதை பற்றி பேசணும்னு சொல்லி உங்களுக்கு தேவை இருந்தால் கட்டாயங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களோட ஊர்லேயும் அதை ஸ்க்ரீன் பண்ணி அதை பற்றி பேசுகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்றைய தினம் சர்வதேச சிறுவர் தினம். இன்றைய சிறுவர் தினம் அன்னைக்கு வந்து தொட்டி மீன்கள் அப்படிங்கிற ஒரு குறுந்திரைப்படத்தின் ஊடாக வந்து சிறுவர்களை வந்து நாங்கள் எந்த அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி அவங்களுக்குள்ளேயும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இந்த குறுந்திரைப்படத்தின் ஊடாக நாங்கள் காட்டியிருந்தோம். அண்ட் அதே மாதிரி நாங்களும் வந்து சிறுவர்களுடைய பிரச்சனைகளை வந்து முடியுமான அளவு வந்து நாங்கள் தகர்த்தெறிஞ்சு அவங்கள வந்து இன்னும் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெற போகிறேன். மீண்டும் ஒரு முறை எல்லாருக்குமே வந்து சர்வதேச சிறுவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்க போகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தனுஷா. நன்றி, வணக்கம்.